Damn, it's gonna blow. Baby, you should know. Damn, it's gonna blow. Baby, you should know. எல்லாம் சாப்பிடுது குழந்தை. சாப்பிடு பிள்ளை சாப்பிடு. மக்களே பாருங்க, நம்ம ஊர் மல்லிகை பூ. தாய்லாந்துல மதுரை மல்லி, பக்கத்துலயே மட்டனு. நம்ம நல்லா இருக்கிறியா ராஜாத்தி, என் தங்கமே, என் செல்லமே. நம்ம ஊரு நுங்கு கிடைக்குதுப்பா, பனை நுங்கு பாருங்க மக்களே. ஓ பாருங்கப்பா, இதுதான் தாய்லாந்து உணவு. சங்கா முக்கா போட்டு பண்ணறாங்க அக்கா. இவரு பாரு சும்மா எல்லாருக்கும் போட்டு கோழி கறியை வரத்து கொடுக்குறாரு. இதுல ஒரு பச்சை கறி வச்சிருக்கிறாங்க, அப்படியே மக்கள் திட்டுறாங்க. சாப்பாட்டுக்கு குறையிலையா இந்த ஊர்ல? என்னையா பாருங்க, பண்ணிய அடிச்சு பண்ணிய உருக்கி அப்படியே சும்மா ஜம்முன்னு பண்றாங்கயா. சும்மா பாட்டி சிரிக்குதியா. டங்காரே ஜையாரே மன ஜம்பாரே டூலாரே. என்னமா இது? ஐயோ 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 மீனே முட்டை நல்லா சாப்பிடுங்க. எங்க பார்த்தாலும் ஒரே பன்னீரே இருக்குதுப்பா. ஐயோ பாரு, அருமையா இருக்கியா பாரியா. சாப்பாடு பண்றாங்க, அதை பண்றாங்க. மக்களே, இதுதான் தாய்லாந்து இளநீர். இந்த இளநீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இளநீர் மாதிரி இருக்காது. கை கட்டுறாரு பாரு, அது மாதிரி வேற லெவலா இருக்கும். சாப்பிட்டாதான் தெரியும். சையாரே சம்மாரே பீப்பாரே. நம்ம தாய்லாந்துல பாரு, அன்பு தங்கச்சி பாத்தீங்கன்னா காடை முட்டை வச்சிருக்காங்க. திஸ் இஸ் காடை முட்டை. வணக்கம் அண்ணன் பாத்தீங்கன்னா பன்னிக்கறி பொரிச்சு வச்சிருக்காரு. பன்னிக்கறி உள்ள ஆப்பாயில போட்டு வச்சிருக்காரு. நம்ம அக்கா என்ன பண்ண நின்னா எல்லாரும் வீடியோ எடுத்து என்ன எடுத்து அப்படியே முறைச்சிட்டே பார்த்தாங்க. அதனால ஹலோ ஹவ் ஆர் யூ? யா I'm coming from India. Oh, thank you. Hi bro, good morning. மக்களே இங்க பாருங்க, எல்லாம் பாத்தீங்களா மீன் என்ன வச்சிருக்காங்க. முட்டையை வந்து குச்சி வச்சு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க மக்களே. என்னையா வித்தியாசமா பண்றாங்க சாப்பாடு. ஓகே, தேங்க்யூ மேம், பாய். பலாப்பழம் பாத்தீங்களா, நம்ம ஊர்ல இது மாதிரி எல்லோ கலர் தான் இருக்கும். என்னையா இது ஒண்ணுமே புரியல. பெயிண்டிங் எதனா பண்ணிருப்பாங்களா பலாப்பழத்துக்கு? பாருங்கப்பா, நம்ம ஊரு மாரியம்மா முனுசாமி உட்காந்துக்கிறாங்க. ஓகே, குட் மார்னிங், பாய். மக்களே பாத்தீங்களா, நம்ம ஊர் சக்கரவள்ளி கிழங்கு இந்த ஊர் காசுக்கு 300 ரூபாய் பாருங்க. இது 300 ரூபாய். நம்ம ஊர்ல 30 ரூபா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. என்ன அது மதுரைக்கு வந்த கொடுமை. தாய்லாந்துல மல்லிப்பூ கிடைக்குது. 10 பாட்டுன்னா பாத்தீங்களா, இது 30 ரூபாவா, இது 60 ரூபாவா. பா ராஜாத்திய கொஞ்சம் சிரிங்க. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். ஃப்ரூட்ஸ் அது நிறைய கிடைக்கியா. மக்களே, நம்ம ஊர் மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வேற லெவலாக இருக்கு. ஓகே, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்டோனா இந்த ஊரில் இதுதான் ஆட்டோ. எப்படி இருக்கிறாங்க ஷூ போன அமக்கலமா மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. ஆரஞ்சு பாருங்கப்பா, என்ன சைஸாக இருக்கு. இந்த பொண்ணு தான் இந்த கடைக்கு ஓனர். என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. எப்போ பாரு, சையாரே சையா ஜம்பாரே. ராஜாத்தி போயிட்டு வரட்டமா தங்கம்? வரட்ட மாடி செல்லங்கள, வரட்டி பட்டுங்கள.
கொஞ்சம் சிரி ஈ. ஆஹா, பண்ணி சுடு தண்ணியில் போட்டு என்னம்மா பண்ணி அப்புறம் இது ஒரு ஸ்வீட்டாக ஆக்குறானுங்க. ராஜாத்தி நீ கொஞ்சம் சரி. ஐயே மூஞ்சி நல்லா இல்லை. ஏமா நீ காட்டு, மூஞ்ச காட்டு. மக்களே பார்த்துங்க, தாய்லாந்து உணவை பாருங்க, இதில் எப்படி சிரிக்கிறாங்க. ஆஹா பாரு, ஐயா பாருங்க, அற்புதம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாமே பாரு செம்மையாக சாப்பிட்றாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலை உணவு இதுதான் சாப்பிட்றாங்க. இவங்க எல்லாருமே பாருங்க, நம்ம தான் இதில் பண்ணிட்டு இதுதான் பார்சல் பண்ணுறாங்க. மீன் போட்டு மசாலா இடிக்க, இந்த மீன் எடுத்து இதில் போடுறாங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் கொழுப்பு பண்ணுற போட்டி. ஆமாம் பாருங்கள், இதை போட்டு நச்சுட்டு அக்கா தான் செய்கிறாங்க. தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை அரை வேக்கடை அவிச்சுட்டு எல்லார் வீட்லேயும் எல்லா கடையிலையும் இது இருக்கும். இதில் போட்டு தான் நம்மளை போலலாம் இவங்க வந்து சமைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அரை வேக்கடை பாயில் பண்ணிவிட்டு இதில் போட்டு இது பண்ண, இந்த ஆயில் இந்த எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிட்டு போட்டு நச்சுட்டு இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். எல்லாமே இந்த பச்சை காய்கறிலாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இது பார்க்கறதுக்கு எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. ஐயோ அவ்வளோதான் போட்டேன். இப்போ இது இந்த இடியாப்பம் மாரி இது பாரு சாப்பாடு. இது அதை கூட எடுத்து போயிட்டு கலந்துக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. நத்தை ஓடல பார்த்தீங்கன்னா, நத்தி என்னன்னு தெரியல, இதுதான் ரெடியாக இருக்குது. இது வந்து மேலே இருக்கிறது தான் அந்த குழம்பு. இதை தொட்டுன்னு இதை சாப்பிடுவாங்க. யாரா பாருங்க மக்களே, யாரா பார்த்தீங்களா? ஆஹா ஆஹா, மீன் பார்த்தீங்களா? மேலே உப்பு தடவி போட்டுருப்பாங்க. இந்த மீன் வாங்க போகிறேன் 150 பாட்டு 450 ரூபா நம்ம ஊர் காசில். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 பாட்டு 900 ரூபாய் நம்ம ஊர் காசில். இதெல்லாம் பண்ணி ஐட்டம்பா, இதெல்லாம் பண்ணி ஐட்டம், நம்ம தொட கூட முடியாது. ஓகே, what is it? Big. இது வந்து நம்ம ஊர் கொடுவா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மீன் எடுத்து தயிர் ஊற்றுது. தயிர் ஹாய் மக்களே, நம்ம ஊர்ல இளநீர் இருக்கு, இங்கேயும் இளநீர் இருக்கு. எல்லாமே மண்ணில் தான் வருது. பார்த்தா நம்ம ஊர் இளநீர் டேஸ்ட் வேற. ஏன்னா இந்த ஊர் அமிர்தம் போல இருக்கு. இதுல எதுவும் மிக்சிங்கே பண்ண முடியாது. பாருங்க, இந்த டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி சொல்றது, ஊரே வேற மாதிரி சொல்லலாம். அது போல இது தாய்லாந்து இளநீர் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வேற லெவல். சாப்பிட்டவங்களுக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. தாய்லாந்து வந்தால் யாராவது எதுவும் வராங்க. ஆனால் தாய்லாண்டில் சுற்றி பார்க்குறது நிறைய இடம் இருக்குது. இது நிறைய சாப்பிட்ற பொருள்கள் நிறைய இருக்குது. இந்த இளநீர் சாப்பிட்றதுக்கு தாய்லாந்து வந்துட்டு போகலாம். தேங்க்யூ மக்களே. பாருங்க, தமிழ் கடவுள் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை தாய்லாந்து மக்கள் எல்லாம் வணங்குறாங்க. ஐயோ, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஊர் கடவுளை ஒரு அயல் நாட்டில் தாய்லாந்து, அதில் பேங்காக் சிட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசு பொண்ணுங்க பெரியவங்க எல்லாரும் பாருங்கள் கையெடுத்து கும்பிட்டு பிள்ளையாரை வணங்குறாங்க. ஸோ இது நினைக்கும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
பெருமையாக இருக்குது. நம்ம ஊர் கடவுளை வணங்குறாங்கல்ல. ஸோ இந்த மகிழ்ச்சியை ஊடகம் தெரிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பிள்ளையாரை பாருங்கள், தாய்லாந்து மக்களே இந்த அளவுக்கு வேணும்னு கும்பிடும்போது நம்ம இதுக்கு மேலே அதிகமாக கும்பிடணும். நம்மளோட இந்து கடவுளை யார் குறை சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்கணும். யாரையே கேட்டாங்க அப்படின்லாம் விட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், தாய்லாந்து மக்கள் நம்ம தமிழ் கடவுளை வணங்குறாங்க. மக்களே சிந்திங்கள், வாக்களிங்கள். மக்களே பாருங்க, நம்ம தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஷிலான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். இங்கே பாருங்க, நான் அருள்மிகு மகா மாரி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய்லாண்டில் நம்ம தமிழ் கடவுள் கோவில் கட்டி மக்கள் எல்லாருமே வணங்குறாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.很奇怪，他常盯着墙壁，他与鸟类和动物交谈，我们很爱他。大梦不回来，大梦不回来，大梦离开我。சார் ஏகவலிக்கு அக்கா தூங்கிறா பார், கடையை விட்டுட்டு தூங்கிறாம்மா. அறுபது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்தியன் மணி பார்த்தா 180 ரூபா ஒரு இளநீருப்பா. பார்த்துங்க, இதுதான் 180 ரூபா இளநீர்.